சுதந்திரமோ சமத்துவமோ யாராலும் யாருக்கும் கொடுக்க முடியாது. முயற்சி பண்றோம் சார், 10 பேர் முயற்சி பண்றோம், 10 பேர்ல ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியுது. அந்த வரிகளுக்கு முக்கியத்துவம் இல்லாம பாட்டு வாய்ஸ்களுக்கு முக்கியத்துவம் இல்லாம போறதுனால அது இறைச்சலாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஒருத்தவங்களை நீங்க அக்னாலேஜ் பண்ணலையோ ஸ்மைல் பண்ணலையோ அதை வந்து இன்டர்பிரேட் பண்றது வந்து நிறைய பேர் இன்டர்பிரேட். நீங்க இண்டிவிஜுவலா என்னென்ன வெளியாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து மத்தவங்களுக்கு தெரிய போகுது. செய்யறதுக்கும் அது நம்ம சரியா செய்யணும். மக்களை போய் சேர்றதுக்காக என்ன வேணாலும் செய்யணுங்கிறதும் இல்லை. வணக்கம். இதயம் பேசுகிறது. நாம் அனைவரும் உழைப்பது நம் குடும்பத்தை நினைத்துதான். ஒரு குடும்பம் நன்றாக இருக்க அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களின் பங்கு சொல்லி முடியாதது. ஆனால் இந்த பெண்களை இரு சாராராக பிரித்து விட்டது மாறி வரும் பொருளாதார சமூக சூழல். நல்ல குடும்பங்களை உருவாக்குவது இல்லத்தரசிகளா, வேலைக்கு செல்லும் பெண்களா? இது இன்றைய சர்ச்சை. இல்லத்தரசி அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டத்தை தூக்கி இங்க இருக்கிற பெண்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இல்லத்தரசிகள் அப்படின்னா யாரு? வீட்டிலே இருந்துட்டு பசங்களை பார்த்துக்கிட்டு அவங்க புருஷனை பார்த்துக்கிட்டு வீட்டுல இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு செஞ்சுட்டு இருக்கிற பெண்களை தான் இல்லத்தரசிகள்னு சொல்லுவாங்க. வீடே உலகம். வீடே உலகம். இருக்கிற எல்லாம் வேலை, கணவன் ஒரு வேலை, பிள்ளைகள் வேலை, வீட்டு வேலை எல்லாம் வந்து அவளுடைய பொறுப்புல வருது. அவளை போய் அரசின்னு சொல்றாங்களே. அவ எல்லாத்தையும் பாத்துக்கிறதால எல்லாத்தையும் கண்காணிக்கிறதால வந்து ஒரு அரசி. சரி, பொதுவாகவே வந்து ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு நிர்வகிப்பவர்கள் அவங்க நிர்வாகிகள் சிறந்த நிர்வாகிகள் வந்து நீங்க எங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி பெண்கள் தான். அதுக்குதான் பட்டுக்கோட்டை சொல்லிட்டு போனா, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செலக்கண்ணு. ஆண்களை வந்து அங்க அவன் வந்து கோடிட்டு காட்டவே இல்லை. இப்ப அந்த செலக்கண்ணு வேலைக்கு போய் தானே அந்த காசு அம்மாட்ட கொடுத்தாங்க. ஆண்கள் வேலைக்கு போகணும், அதை வந்து நிர்வகிக்கிற பொறுப்பை பெண்கள்கிட்ட கொடுக்கணும். அவங்க அந்த குடும்பத்தை திறம்பட நிர்வகிக்கணும். அப்படி நிர்வகிச்சா அந்த குடும்பம் வந்து அழகான குடும்பமா நிச்சயமா அமையுங்கிறது தான் கருத்து. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் வகிக்கின்ற ஸ்தானம் என்ன? குடும்ப தலைவி. அவங்க தான் வந்து குடும்பத்தை வந்து என்ன கணவன்கிட்ட இருந்து வர்ற பொருள் ஈட்டி வர்ற செல்வத்தை வந்து அவங்க எப்படி நிர்வகிக்கிறாங்கன்னு அவர் சொன்ன மாதிரி குடும்ப தலைவின்னு சொல்றோம். அதே வெளியில போனாங்கன்னா இன்னும் அவங்க வந்து இன்னும் சிறக்க முடியும், சிறந்து விளங்க முடியும். மனைவி தான் முக்கியம், தாயாரும் முக்கியம். ஆனா ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தா இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலி, அதாவது தனி குடும்பம், தனியா இருக்கிறது. அதுல மனைவியோட பங்கு மிக 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 முக்கியமானது தான். சரி, அவங்க தலைவியா ஒரு சில சமயம் இருக்காங்க, நண்பியா ஒரு சில சமயம் இருக்காங்க. ஆனா அதற்கெல்லாம் மேல ஒரு மேற்பார்வையாளர், அதாவது குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள், அவங்க தானே நம்மளோட செல்வம். இஸ் இட் மணி கிடையாது. நம்மளோட உண்மையான செல்வம் யாரு? நம்ம குழந்தைகள். அவங்க தான் நாட்டுக்கு நாளைக்கு தேவை. அவங்கள மேற்பார்வை பண்ணி சரியான வழியில நடத்துறதுக்கு அவங்க இந்த குடும்பத்தோட தலைவி தான் மிக மிக முக்கியமான பங்கு ஆற்றாங்க. இப்ப அவங்களுடைய எல்லை வீட்டுக்குள்ள இருக்கிற வசதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது வெளியே போக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 1 லட்சம் வெள்ளி சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா, டெஃபினட்டா நல்ல சுபிட்சம் நல்லா இருக்கும். பிளஸ் அந்த அம்மா வந்து வீட்டுல இருந்தபடியே மற்ற உலக ஞானத்தையும் பெறலாம். புத்தகங்கள் வழியா படிக்கலாம், இன்டர்நெட் வழியா படிக்கலாம், நிறைய இருக்கு. அந்த உலக அனுபவம் உங்களுக்கு புத்தகமே கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்க, அப்படி இருங்க. இந்த பக்கம் இன்றைய பொருளாதார சூழல் பத்தல 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 அப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த அவ்வளவு பெருசுல கார் இருந்தாக்கா இவ்வளவு கேக்குது, வீட்டுல 2 அறை இருந்தா 3 அறை கேக்குது, அல்லனா வந்து தனியா ஒரு வீடு கேக்குது. நம்ம எல்லாருக்குமே இருக்கிற நெருக்கடி. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு பெண் வீட்டில் இருக்க முடியுமா? நான் வந்து ஒரு பிள்ளை பராமரிப்பு நிலையத்துல ஒரு ஆசிரியராக வேலை செய்றேன். இன்றைக்கு வரைக்கும் இந்த குடும்பத்தை நடத்தி வருவது நான் தான். என் பிள்ளை படிப்புல இருந்து, என் பிள்ளைக்கு நல்லது கெட்டது, அவனுக்கு வேண்டிய செலவுகள், அவனை பள்ளிக்கூடத்துல வாத்தியாருங்க பாக்குற விஷயம் தான் எல்லாம் நான் தான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கணவர் இருக்காரு, ஆனா அவருக்கு வந்து அந்த பொறுப்புகள் இல்ல. நான் தான் வேலை செஞ்சுட்டு அந்த பிளானிங் பண்ணுவேன். அவங்க சொல்லுவாங்க, அம்மா நாளைக்கு மீட்டிங் ஸ்கூல்ல இருக்க வாத்தியார் உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு. நானும் அந்த டைம் வரைக்கும் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு மேற்கொண்டு நான் இன்னும் படிக்கிறேன். பிள்ளைய கவனத்துல செலுத்துறேன், அவன் படிப்புல கவனத்தை செலுத்துறேன். அவருக்கு கூட கூடி இருக்க நண்பர்களை பத்தியும் ரொம்ப தெரிஞ்சிருக்கேன். சோ அதனால நான் வந்து இப்ப பொருளீட்டினால என்னால சொந்த காலம் என்னால நிக்க முடியுது. ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா என்னால சமாளிக்கூட மனப்பக்கம் நானே எடுத்துக்கிட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. அதாவது
எல்லா பொறுப்பையும் நான் தான் பாத்துக்கிறேன், அதாவது வீட்டில் உள்ள செலவினங்கள் அனைத்தும் என்னுடைய பொறுப்பில் இருக்கு அப்படின்னீங்க. இப்போ நான் முதல்ல கேட்ட இந்த பக்கம் கேட்ட கேள்விதான், அந்த பொறுப்புகள் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோமே, அந்த செலவினங்களால் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு இருந்தால், வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றால், முழு நேர ஒரு இல்லத்தரசியாகவே உங்களால் வலம் வர முடியும் என்றால் உங்க குடும்பத்தை இன்னும் நல்லா கொண்டு போயிருக்க முடியுமா, அல்லது இப்பவே நான் நல்லா தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? நான் இல்லத்தரசியா இருந்தா நான் வீட்டுல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, ஆனா வெளி உலகத்துல நிறைய விஷயங்களை கத்துக்க எனக்கு வாய்ப்பு இல்லை. என்னை நானே மேம்படுத்திக்க எனக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா பிள்ளைகள் படிப்பாக கவனிக்கணும். என்னை மேம்படுத்திக்க கூடிய எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னீங்க, வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னீங்க. ஸ்ரீபிரியா சொன்னாங்களே, அதாவது வீட்டுல இருந்தபடியே புத்தகங்களை வைத்து அல்லது தொழில்நுட்பம் இன்டர்நெட்லாம் இருக்குது, இப்போ இணையம்லாம், தன்னை வளர்த்துக் கொள்ள முடியும்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன பதில் இருக்கு? ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு ஆகாது. வீட்டுல இருக்கிறது ஏட்டு சுரக்காங்கிறீங்களா? வீட்டுல இருக்கிறது ஏட்டு சுரக்கா. வெளியில போனாதான் உங்களுக்கு அனுபவம் தான் உங்களுக்கு கத்து கொடுக்கும். வீட்டு வேலையும் செஞ்சு வெளியில போகும்போது அவங்க வெளியில சந்திக்கின்ற, வீட்டை விட்டு வெளியில போகும்போது வெயில் மழை இதெல்லாம் தாண்டி ட்ரெயின்ல போகும்போது இருக்கிற கூட்டங்களை தாண்டி பல விஷயங்களை அவங்க பாக்குறாங்க, பல விஷயங்கள அவங்க கத்துக்கிறாங்க. எப்படி நடக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்படிலாம் இருக்க முடியும் வெளியில சமுதாயத்துல. நாளைக்கு இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு பிரச்சனையே வந்தாலும் என்னால தனியா நிக்க முடியும்னு சொல்றாங்க பாத்தீங்களா. நாளைக்கு ஒரு கணவனோ இல்ல வேற ஏதோ ஒரு சூழ்நிலை தனியா நின்று சம்பாதிக்க முடியும், இல்ல புருஷனால சம்பாதிக்க முடியலன்னா கூட தனியா நின்று குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறது வேலைக்கு போற பெண்களுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். வீட்டுல இருக்கிற பெண்களை திடீர்னு ஒரு நாள் வெளியில போய் வேலையில போய் பாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க அப்படி சோஷியலைஸ் பண்ணல நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க உங்களுடைய சோசியலைசேஷன் எப்படி இருக்குதுன்னா, உங்களுடைய நண்பர்கள் வட்டம் வெளியில குடும்பத்தோட கணவர் வேலையில இருந்து வந்த உடனே அவரை கூட்டிட்டு வெளியில போறது, சினிமாவுக்கு போறது, ஃப்ரெண்ட்ஸா பாக்குறது, இதோட தான் இருக்குது. நீங்க வெளியில போய் கத்துக்கிற அனுபவ பாடங்கள் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட தானே பேசுறீங்க. நாங்க தெரிஞ்சவங்களோட பேசுறோம். நீங்க உங்களோட நண்பர்கள் வட்டத்துக்குள்ளார கத்துக்கிறது மட்டும்தான் உங்களது குறுகிய வட்டம். இவங்க வெளியில வேலைக்குன்னு போகும்போது இட்ஸ் வைட் ஓப்பன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும், நிறைய எதிர்ப்புகள் வரும், நிறைய சங்கடங்கள் வரும், நிறைய நல்ல விஷயங்கள் வரும், நிறைய கோபங்கள் வரும். எந்த இடத்துல கோபத்தை கட்டுப்படுத்தணும், எந்த இடத்துல எந்த விஷயத்தை வெளிப்படுத்தணும், அதெல்லாம் கத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது உங்களை நீங்களே பிஸியா வச்சுக்கும் போது உங்களுக்கு எந்தவித தப்பான எண்ணங்களோ ஒரு மனசுக்குள்ளார ஒரு தாழ்வு மனப்பான்மை அது இல்லாம உங்களோட தன்னம்பிக்கையோட செயல்பட முடியும். உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையில கஷ்டப்படுறீங்களா? கண்டிப்பா இல்ல. உங்களுக்கு உலக அனுபவம் இல்ல, குறுகிய வட்டத்திற்குள் சுற்றி வரும் பம்பரம் நீங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருப்பதை நாங்கள் ரசித்து ஏற்றுக்கொள்கிறோம். பாத்தீங்களா, அப்ப கூட அவங்களால ஏத்துக்கதான் முடியுது, ரசிச்சு ஏத்துக்கதான் முடியுது. அவங்க அதை விட்டு வெளியில வர முடியாது. என்னால் இப்பொழுது கூட வெளியே சென்று என் கணவரின் சப்போர்ட் இல்லாம என்னால என் குழந்தையை காப்பாற்ற முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனா அந்த நிலைமைய வர நான் விட மாட்டேன். என் கணவரையும் என் குழந்தையும் என்னோட கட்டுப்பாடுல நான் வச்சிருக்கேன். அந்த பொறுப்பு, சம்பாதிக்கணும்ன்ற பொறுப்பு அவருடையதுதான். கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்களா? உங்க பொறுப்புல ஏத்துக்கிட்டீங்களா? இல்ல பொறுப்புல நான் வச்சிருக்கேன். உங்க கணவர் வந்திருக்கிறாரா? இல்ல. அவர் திரும்பி சொல்றது என்ன சொல்றாருன்னா, ஒரு வட்டம் அப்படிங்கிறார். எல்லாருமே வட்டத்துல தான் சுத்திட்டு இருக்கோம். ஒண்ணு கொஞ்சம் பெரிய வட்டம், இல்ல சின்ன வட்டம். அலுவலகத்தை தாண்டி அவர் எம்ஆர்டில போயிட்டு இருக்கும்போது எல்லார்ட்டையும் போய் பொது பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு போயிட்டு இருக்காரா? நீங்க எல்லார்ட்டையும் போய் பொது பிரச்சனை பேசணும்னு இல்லைங்க. நீங்க வெளியில பாக்குற நடப்பு விஷயங்களை பாக்குறீங்க பாத்தீங்களா. இப்ப நீங்க போறீங்க, ஒரு இடத்துல எம்ஆர்டி டவுன் சொல்றாங்க, எம்ஆர்டி போல அப்படின்றாங்க, இறங்கி இங்க இருந்து அங்க வர்றீங்க, அங்க இங்க வர்றீங்களா, அங்க நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்க முடியும், உங்களால பாத்துக்க முடியும். வேலை இடத்துக்கு போறீங்க, அங்க நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. வேலை இடத்துல அவங்கள்ட்ட எப்படி பேசி சமாளிக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கும். உங்களால வெளியில சமுதாயத்துல உயர்ந்து நிக்க முடியும். உங்களுக்கு ஒரு சமுதாய அந்தஸ்து கிடைக்கும். நீங்க சொல்றீங்க சமுதாயம் பெரிய வட்டம், பிறரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும், அவங்க கூட சமாளிக்க தெரியணும், பேச தெரியும், எல்லாம் சரிதான். இதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிற ஒரு சின்ன வட்டத்திற்குள்ள கொண்டு வர குடும்பம். அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, அதாவது இது நான் சந்தோஷமாக சுமக்கின்ற சுமைகள் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள், இதை தாண்டி என்னுடைய உலகத்தில் பல பிரதேசங்கள் இருந்தாலும் அதுக்கு நான் பெருசா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. விரும்பி ஏற்றுக்கொண்ட பொறுப்பு அப்படின்னாங்க. என்னை கேட்டா உங்க நிர்பந்தத்தின் கீழே தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இல்லை, நான் விரும்பி ஏற்றுக்கொண்டதுதான் இது. என் கணவர் சம்பாதிக்கிறாரு, அவருக்கு நான் சப்போர்ட்டிவா இருக்கேன். இப்போ அவர் காலையில இருந்து கம்ப்யூட்டர் பார்த்துட்டு வீட்டுக்கு வராரு, கண்ணை சிமிட்டிக்கிட்டே வராரு. நான் அவருக்கு கண்ணை தடவி கொடுக்கறது, மசாஜ் பண்றது, நான் அவரை சப்போர்ட் பண்றேன்.
நான் அப்படி பண்றதுனால அவரால் அவரோட வேலையில வந்து இன்னும் கவனம் செலுத்த முடியுது. வெறும் வேலைக்கு போயிட்டு வர ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க வந்து கண்ணுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு கொடுக்கறதோ இல்ல அவருக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்றதோ அந்த குடும்பத்தோட பொருளாதாரம் வளர்ந்துரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயம் கிடையாது. ஒரு ஸ்டோரி சொல்லிக்க விரும்புறேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி மனைவி 3 குழந்தைங்க இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வேலைக்கு வந்துட்டு போறப்ப விபத்துக்குள்ளாயிட்டாரு, இறந்தும் போயிட்டாரு. அந்த மனைவி அந்த இறப்பு செய்தியில சொல்லி அழுந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கையில வெறும் 200 கொடுத்துட்டு என் அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் குடும்பத்தை எப்படி பாத்துக்க போறேன்? படிக்கிற 2 குழந்தைங்க இருக்காங்க, கை குழந்தை 1 இருக்கு. இன்னைக்கு அவங்களோட சூழ்நிலை பாத்தீங்கன்னா அந்த கணவரோட தம்பியும் அவங்களோட தம்பியும் நம்பி தான் அவங்களால வாழ முடியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அவங்க வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கல. எதுவா இருந்தாலும் முழுக்க என்ன செஞ்சுட்டாங்க, கணவர் இருக்காரு, கணவர் பாத்துக்குவாரு. இதுவே வேலைக்கு சென்று வர ஒரு பெண்மணியா இருக்கட்டும், இது பாடி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தா இழப்புன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், மறுகணமே அவங்களால நிமிர்ந்து நிக்க முடியும். ஏன்னா அவங்க சொந்த காலில் நிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, பல பேரை பாக்குறாங்க, பல பேர் கூட தொடர்புல இருக்காங்க. அந்த வேலை இடத்துல உள்ள சூழ்நிலை. சோ அந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்குது. எதுவா இருந்தா என்ன, என்னால திரும்பி என் பிள்ளைங்களை வந்து காப்பாற்ற முடியும். அதாவது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கைன்றது வந்துட்டு அவங்க சொந்த கால நிக்கிற வசி அவங்களுக்கு அது ஏற்படுது. ஒரே நிமிஷம், நல்ல கருத்து. நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? BA சோஷியாலஜி படிச்சிருக்கேன். MBA அட்மிஷன் கிடைச்சும் நான் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்றதுனால படிப்பை வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்கேன். வாழ்க்கையில எப்பயாவது வேலை பார்த்துருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல. அவர் ஒரு கொஸ்டின் கேட்டார் இப்போ, அதாவது சமூகம், படிப்பு, அந்தஸ்து, இது பொருளாதாரம், அவங்க வந்து யாரோ ஒரு ஸ்டோரி வேற சொன்னார். இப்போ அது எல்லாத்துக்கும் படிப்பும் தன்னம்பிக்கையும் தான் காரணமே தவிர நல்ல குடும்பத்தை உருவாக்குறதுங்கிறது அவங்களோட குடும்பத்தோட சம்பந்தப்பட்டதே தவிர இது வெளி உலகத்தை சம்பந்தப்பட்டது இல்லை. அவரோட ஹஸ்பண்ட் பண்ண தப்பு என்னன்னா இன்சூரன்ஸ் சரியா எடுக்காதுதான். அவங்க வந்து நல்ல எண்ணத்தோட தான் குடும்பத்தை பாத்துக்கணும்னு இருக்காங்க. பொருளாதார கஷ்டம் யாருக்கு சார் இல்ல? இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் சொல்லுங்க, $1 மில்லியன் சம்பாதிச்சாலும் பொருளாதார கஷ்டம் இருக்கும். அதை வச்சுட்டு குடும்பத்தை உருவாக்க முடியாதுன்னு சொல்றது எனக்கு சரியான கருத்தாவே இங்க எனக்கு படல. சரி, இது போன்ற பல கருத்துகள் இன்னும் காத்திருக்கின்றன. ஒரு இடைவேளைக்கு பிறகு அவற்றை பார்க்கலாம். இல்லத்தரசிகள் விரும்பிதான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சூழ்நிலை கைதிகள் அல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு வந்திருக்கிறோம். ஃபௌசியா, சொல்லுங்க. நாட்டுக்கு அவள் ராணி எப்பா, ஆனால் அவள் வீட்டுக்கு அவள் மனைவி எப்பா. எம்ஜிஆர் பாடின பாட்டு. சரி, என்னத்தான் நாட்டுக்கே அவள் ராணியா இருந்தா கூட வீட்டுக்கு அவள் கணவன் பேச்சு கேட்டு கட்டுப்பட்டு நடக்கிறதா நல்ல மனைவியோட பொறுப்பு. அதே மாதிரி பிள்ளைங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள, கணவரை தன் அன்பு பாசத்துக்குள்ள வச்சுக்கிறதான் நல்ல மனைவி, நல்ல குடும்ப தலைவி. அவ மூலமா தான் நல்ல குடும்பம் உருவாகுங்கிறீங்க. அவங்க மூலியமா தான். சரி, இல்ல நான் முதல்ல கேட்ட கேள்வி நான் மறுபடியும் கொஞ்சம் கேட்கணும். நீங்க வந்து BA சோஷியாலஜி, ஜூலி நீங்க ஒரு கிராஜுவேட், என்ன படிச்சிருக்கீங்க? நான் MA MPhil இங்கிலீஷ். கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் இந்த மாதிரி வந்து ஒரு குடும்பத்துல கணவர் திடீர்னு தவறிட்டாரு, அவங்களால வந்து வேலை கூட போக முடியல அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து அந்த படிப்புங்கிறது போதாதது ஒரு காரணமா? நான் நினைக்கிறேன் படிப்பு வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குது. சாதிக்கிற ஒரு உணர்வு வந்து படித்த பெண்களிடம் தான் நிறைய இருக்கிறது. சுபஸ்ரீ படிச்ச பொண்ணு தானே, அப்ப அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குமா இல்லையா? அவங்க அதான் சொல்றாங்கல்ல, அந்த சுமையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்னா அது அவங்களுடைய இஷ்டம் தான். என்னுடைய குடும்பத்தை, ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்குவதற்கு இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, என்னுடைய வியூகம் வந்து நான் வந்து வேலைக்கு போகாம அங்க இருக்கணும் அப்படிங்கறதுதான். என்னைய கேட்டா வேலைக்கு போகிற பெண்களுக்கு வீட்டில் இருக்கும் பெண்களை விட அறிவு சார்ந்த ஆற்றல் நிறைய இருக்கு. சரி இல்லீங்களா? வெளியில போகும்போது பலவிதமான மனிதர்களை, பலவிதமான அனுபவங்களை அவர்கள் பெறுகிறார்கள். அந்த அனுபவம் அவங்களுக்கு குழந்தை வளர்ப்பிலும் சரி, கணவன் மனைவி உறவிலும் சரி, அது மேம்படுத்துவதற்கு, ஏன் தன்னையே மேம்படுத்துவதற்கு உதவுகின்றன. என்னுடைய கேள்வி அவர் சொன்ன கதையை சார்ந்தது. என்ன அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு சவாலா வைக்கிறேனே, இத்தனை இல்லத்தரசிகள் இந்த பக்கம் இருக்கிறீங்க, அந்த பக்கமும் இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கணும். ஒரு பொருளாதார சூழல் வச்சுக்குவோம், இவ்வளவு கொடூரமான ஒரு சம்பவத்தை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஒரு பொருளாதார சூழல், நீங்க வந்து நாளைக்கே வேலைக்கு போக வேண்டிய ஒரு அவசியம், உங்களால் முடியாதுன்னு சொல்றேன் நான். நீங்க வந்து கிணற்று தவளையா ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு குடும்பத்தை பாத்துக்கிட்டு பூரி கிழங்கு மட்டும் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்திருக்கீங்க வீட்டுல. நீங்க போக முடியுமா வேலைக்கு? முடியும், ஏன் முடியாது? பொம்பளைங்க எது நினைச்சாலும் நடக்க முடியும். ஆனா நான் உறுதி எடுத்திருக்கேன். அடுத்த வருஷம் என் பிள்ளைங்க வந்து 3ஆவதுக்கு போறாங்க.
ஸோ அவங்களுக்கு ஸ்கூல்லேருந்து எல்லாமே நான் மாற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஆனால் அடுத்த வருஷத்துல நான் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போறீங்க, இதுவும் என்னுடைய இஷ்டம் தான் சொல்றீங்க. அது எங்க இஷ்டம், ஏன்னா எங்களுக்கு சொந்த உங்க கடமைகளை முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கியாச்சு. உருவாக்கிட்டேன். ஏன்னா என் வீட்டுக்காரர் வந்து இப்ப இங்க இல்ல, அவர் வெளியூர்ல இருக்காரு. சோ அவர் அங்க வெளியூர்ல இருந்துகிட்டு அவர் அனுப்புற சம்பளத்தை வச்சுதான் நான் இங்க எங்க குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் வரைக்கும் நான் என் குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா அவர் வேலைக்கு போக வேணாம்னு சொல்றாரு. பட் இருந்தாலும் வந்து என்னால முடியாது. ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் வளர்றாங்க, அவங்களுக்கு படிப்புக்கு எல்லாத்துக்குமே நான் பார்க்கணும். இது எதுக்கு பதில்னா, முடியாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதற்கான பதில். ஒரு சூழல், ஏதோ ஒரு காரணம், அடுத்த வாரம் நீ வேலைக்கு போகணும் அப்படின்னு உங்க அன்பு கணவர் வந்து சொல்றாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? முடியாது, நான் இல்லத்தரசி அப்படின்றீங்களா? கண்டிப்பா நான் போவேன். ஏன்னா என் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதே மாதிரி என் குழந்தைங்களை பாத்துக்கணும்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தா நான் கண்டிப்பா போவேன். நான் இதுக்கு முன்ன நான் இல்லத்தரசியா இருந்திருக்கேன், அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கும் போயிருக்கேன், நானும் ஜாப் பார்த்திருக்கேன், ஒர்க் பார்த்திருக்கேன். இப்போ என் குழந்தையால வந்து என் 5 இயர்ஸ் குழந்தையால என் மாமனார் மாமியார் வர முடியாத சூழ்நிலையால நான் இப்ப வீட்டுல இருக்கேன். இந்த கட்டத்தில் நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். என்னன்னா, ஒரு பெண் வீட்டில் இருப்பதால் மட்டுமே அவளுடைய உலகம் வந்து குறுகிய உலகம் நம்ம எடுத்துக்க முடியாது. சூழல் அதை முடிவு பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. என்ன சொல்றீங்க? சூழல் ஒரு முக்கிய காரணம். ஆனா அந்த சூழ்நிலைக்குள்ள சிக்கிக்கிட்டு அதிலே இருந்துடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சூழல் வந்து இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்க பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, சூழல்லாம் சரியாயிடுச்சு, நான் வெளியில வேலைக்கு போறேன்றது, அது தன்னம்பிக்கை. அவங்க அப்ப வெளியில வரும்போதுதான் வெளி உலகத்தோட அனுபவம் அவங்களுக்கு இன்னும் நிறைய கத்துக் கொடுக்கும். ஆனா உங்களுடைய பொருளாதார நிலைமை வந்து இப்ப பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டாங்க, கல்யாணம் வேலைக்கு போற அளவுக்கு பெரிய பிள்ளைங்க. அப்ப இருந்த பொருளாதார நிலைமை வந்து வேற, இப்ப இருக்கிற பொருளாதார நிலைமை வந்து வேற. இப்ப வந்து கட்டாயம் கணவனும் மனைவியும் வேலைக்கு போனாதான் ஒரு பொருளாதார வந்து நம்மளால ஈட்டி நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியும். கட்டாயம் நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியும், நல்ல குழந்தைகளை உருவாக்க முடியும். நல்ல குடும்பத்தை உருவாக்கி இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய பதில். அந்த டைமோட பொருளாதாரம் வேற, அப்ப இருந்த செலவுகள் பொருளாதார. இருங்க, நீங்க எத்தனாவது நூற்றாண்டை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க வந்து கடைசி ஒரு 10 வருஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஒரு 20 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. 20 வருஷம். நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு 18 வயசு. இப்ப இந்த கடந்த ஒரு டெக்கேட், ஒரு 10 ஆண்டுகள்ல எவ்வளவு பெரிய பொருளாதார மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு, எவ்வளவு விலைவாசிகள் உயர்ந்திருக்குது. இதெல்லாம் வந்து குடும்ப சூழ்நிலைகள் வந்து அதனால வந்து மனைவியும் வேலைக்கு போகணுன்ற ஒரு கமிட்மெண்ட் வருது. அது அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, நாங்க சுகமான சுமையா ஏத்துக்கணும். அதே மாதிரி வேலைக்கு போற பெண்களும் அது ஒரு சுகமான சுமையா தான் ஏத்துக்கிறாங்க. அவங்கள விட இவங்க வந்து நிறைய செய்யறாங்க. ஏன்னா வீட்டு வேலையும் பாத்துக்கிறாங்க. இங்க பாத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கணவனும் குடும்பத்துல பாதி பங்கு எடுத்து செய்யறான், வீட்டு வேலையும் செய்யறான், குடும்பத்துல பங்கும் எடுத்துக்கிறான். வீட்டு வேலைகள்ல நான் சொல்றேன் பங்கெடுத்துக்கலாம். ஆனா அந்த இடத்துல என்ன ஒரு அதிகார மட்டம் வந்துடும். இல்லத்தரசிகள் இருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆண் ஆதிக்கம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அவர் சொல்றதை ஒத்துக்குவீங்களா? கிடையவே கிடையாது. வருத்தத்தோட சொல்றீங்களா? இல்ல உண்மை, அதுதான் உண்மை. இந்த இவங்க சொன்னாங்க, ஏன் நீங்க வேலைக்கு போயிட்டு இப்ப ஏன் குழந்தைய வளர்க்குற டயத்துல நீங்க எதுக்கு வீட்டுல இருக்கீங்க? குழந்தைய பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லாததால வந்து எனக்கு மெய்டு வைக்கிறதுக்கும் இஷ்டம் இல்லாததாலதான் வந்து நான் இப்ப வீட்டுல இருக்கேன். அப்ப என்ன சொல்ல வரீங்க? நல்ல குடும்பத்தை உருவாக்குறதுக்கு நீங்க வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. அப்ப அந்த பக்கம் ஆனா நான் வேலைக்கும் போகணும் இல்லையா? வேலைக்கு போனாதான் என்ன நான் வளர்த்துக்க முடியும், நானும் 4 விஷயம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். எனக்கும் கொஞ்சம் கேள்வி, அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க, ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தீங்க, ஆனா வந்து குழந்தைய நல்லா வளர்க்கணும், கணவரை பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வரும்போது வீட்டுல இருந்துட்டீங்க. உண்மைதானே? உண்மைன்னா காலையில உண்மை மாதிரி என்னோட பெரிய பையன் வந்து காலையில போவான் ஸ்கூலுக்கு, அவன் வந்து 2 o'clock வந்துருவான். என்னோட சின்ன பையன் ஆஃப்டர்நூன் 1 to 5 அவனோட ஸ்கூல். சரிமா? சோ அப்ப நான் காலையில இருக்கணும்ன்ற கட்டாயம், என் சின்ன பையனை பாத்துக்கணும்ன்ற கட்டாயம் எனக்கு இருக்கு. நான் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தைய வந்து நான் வேற யார்கிட்டயும் விட்டுட்டு என்னால போக முடியாது. அதாமா, அப்ப நல்ல குடும்பம் என்பது குழந்தைகள் நன்றாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பம் தானே? தாயா இருந்தா கண்டிப்பா பாத்துட்டு. என்னோட கேள்வி நல்ல என்ன சொன்னீங்க? ஒரு குடும்ப தலைவியா ஒரு நல்ல தாயா இருந்தா பாத்துட்டு தான் ஆகணும். ஒரு நல்ல தாய் என்பவள் வந்து வீட்டுல இருந்து பிள்ளைகளையும் கணவனையும் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நல்ல தாய்ங்கிறவள் வந்து ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்குறாங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கல்ல. வேலைக்கு போறவங்களா இல்ல தரசி இல்லையா? பிரமாதமா வேலைக்கு போறவங்க நல்லா அவங்க வந்து கண்டிப்பா குழந்தைகளை பாத்துக்கலையா, ஹஸ்பண்ட்க்கு ஹெல்ப் பண்ணலையா? அப்ப நீங்க வேலைக்கு போய் உங்க இதெல்லாம் பண்ணலாமே அப்படிங்கிற அவங்க கேக்குறாங்க. ஆமா, நிச்சயமா. ஒரே ஒரு இது நான் எடுத்திருக்க சும்மா ஒரு சின்ன இடைவெளி தான். சோ கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் போவேன். என் பையன் வந்து பிரைமரி போக ஆரம்பிச்சுட்டான்னா கண்டிப்பா நான் வந்து வேலைக்கு போய் தான் ஆகுவேன். என்னோட மனைவி வந்து என்னோட 2வது குழந்தை எங்களுக்கு வர்ற பொழுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை உருவாகி ஒரு 6 மாசம் கழிச்சு அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு குழந்தைய முழு நேரம் பார்த்துக்கிறதுக்கோசரமே 9 வருஷம் அவங்க வந்து வீட்டிலேயே தான் இருந்தாங்க. சரி. ஸோ
இது உங்க குடும்பத்துல மாத்திரம் நடக்கல, எல்லா குடும்பத்திலும் இதுதான் நடக்குது. ஏன்? அது ஏன்னா அவங்களுக்கு குழந்தை தான் இம்பார்ட்டன்ட். பணம், வேலைக்கு போறது அதெல்லாம் அவங்களுக்கு ஆசை இருந்தது, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அவங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு ரொம்ப ஆசை இருந்தது. ஆனா அதை விட்டுட்டு குழந்தைய வளர்க்கணும்னு இருந்தாங்க. குழந்தைகளோட தேவைகள் நீங்க அதை அன்பா பார்த்துட்டாலே பூர்த்தி ஆகும். சொல்றது அன்பா பாத்துக்கிறோன்றது மனைவி முழு நேரமா வீட்டுல இருந்தா தான் அந்த அன்பு கிடைக்கும்னு சொல்றீங்க. நிச்சயமா. இன்னைக்கு என் மனைவி எடுத்துங்க சார், கல்யாணம் பண்ணி 5 வருஷ காலத்துல எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த பிரசவ டைம்ல மட்டும்தான் அவங்க அந்த மெட்டர்னிட்டி லீவ்ல இருந்தாங்களே தவிர்த்து இன்னைக்கு முழு நேரமே அவங்க வேலைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 5 நாள் முழுமையா வேலைக்கு போறாங்க சார். பேபி சீட்டர் வெளில குழந்தைய விடுறோம். அந்த குழந்தைக்கு தேவையான அத்தியாவசியமான அனைத்து செல்வத்தையும் எங்களால் கொடுத்து வளர்க்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, கணவர் ஒருத்தரோட வருமானம் இருந்துச்சுன்னா வளர்க்கலாம். ஆனா அந்த பிள்ளைங்களோட எஜுகேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும். யாரு சொன்னது சார் இன்னைக்கு ஒரு முழு நேரம் வைஃப் வேலைக்கும் போய்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியாதுன்னு சொல்றீங்கன்னா, அது என்னால ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். பொருளாதார ரீதியா பிள்ளைங்களுக்கான தேவைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு அந்த குடும்பம் நல்ல குடும்பமா ஆயிடும்னு நீங்க நினைக்கிறீங்களா? முதல்ல கணவனுக்கான அன்பையும் பிள்ளைகளுக்கான அன்பையும் அங்கே இழந்துட்டு இவங்க கண்ணை விற்று சித்திரம் வாங்குபவர்கள் தான் அவங்க. அதாவது வேலைக்கு போற பெண்கள் அனைவருமே கணவருடைய அன்பை இழந்தவர்களா? குழந்தைகளை அன்பாக பார்த்து கொள்ள முடியாதவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. சரி, பதில் சொல்லுங்க தம்பி. உங்க வீட்டுல எப்படி நிலைமை? அம்மா வேலைக்கு போறாங்களா தம்பி? அம்மா அப்பா வேலைக்கு போறாங்க. நானும் நல்லா படிக்கிறேன், தம்பியும் நல்லா படிக்கிறான். ஸோ அவங்க எனக்கு பாசம் கிடைக்கல, என் அப்பா நல்லா பார்த்துக்கல, அதெல்லாம் சொல்லிட்டு என்ன ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். என்றால் நான் 16 வருடம் வாழ்ந்துருக்கேன் இந்த சூழ்நிலை. மை பேரண்ட்ஸ் ஆர் ஸ்டில் ஒர்க்கிங். நான் என் பாட்டியோட வாழ்ந்துருக்கேன். அதுக்கு பிறகு பேபி சீட்டர். இப்போ தனியாக தான் வாழ்கிறேன். ஸோ ஏன் அம்மா வேலைக்கு போகாமல் என்னை வளர்க்கணும்னு ஏன் அவங்க சொல்கிறாங்க? எனக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். என்னுடைய அன்னை வேலைக்கு சென்றாலும் என்னை வளர்ப்பதில் எந்த குறையும் இல்லை அப்படிங்கிற இடத்துல இந்த வாதம் இருக்கு. மறுபடியும் வருவோம் ஒரு இடைவெளிக்கு பிறகு. இடைவேளைக்கு பிறகு சந்திக்கின்றோம். செந்தில், நீதான் பதில் சொல்லணும். என்னுடைய தாயார் கருத்து தெரிஞ்ச நாள்ல இருந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, ஆனா எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறார் ஹரிஷ். சொல்லுங்க. ஒரு தாய்கிட்ட இருந்து உண்மையான அன்பு எப்படி இருக்கணும்னாக்க, ஒரு கணவன் வேலைக்கு போயிட்டு வந்தாலும், ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தாலும் அவனோட தேவைகள் என்ன, அன்றாடம் என்ன நடந்துச்சுங்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்டு அவனுக்கு என்ன பிரச்சனைகள்ங்கிறத அணுகிறது தான் ஒரு சரியான ஒரு சிறந்த தாயா இருக்க முடியும். இன்றைக்கு உள்ள சிங்கப்பூர் சூழல்ல பையன் பள்ளிக்கூடத்துல இருந்து சீக்கிரமே வந்துடுறான், அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாங்க, பிள்ளைங்களை எந்த வகையிலுமே பார்த்துக்கிட முடியல. அப்படி இருக்க சூழ்நிலைகள்ல அவனோட தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னாக்க நல்ல தாயா இருந்துட முடியுமா? ஒரு நல்ல குடும்ப நிர்வாகத்தின் திறம்பட சிறந்த நிர்வாகமா நடத்திட முடியுமா? முடியாதுங்கிறீங்க. முடியாது, நிச்சயமா. சரி, இந்த ஆய்வுக்குள்ளே இன்னும் சில அடிகள் எடுத்து வைப்பதற்கு முன்னால் அரங்கத்திற்கு சௌந்தர்யா சுகுமாரை நம்ம அழைச்சிருக்கிறோம். சௌந்தர்யா சுகுமாரை பத்தி பேசணும்னாக்கா அவர்கள் ஒரு 32 ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு இல்லத்தரசின்னு சொல்லலன்னா கொச்சுக்கோங்க. அந்த பொறுப்பில் இருப்பவர். ஊடகத்துறையோடு ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு கொண்டவர். கலைத்துறையோடும் நிறைய பரிச்சயம் உண்டு. சௌந்தர்யா, என்னது? இல்ல, 2 பேரோட பேச்சை நான் கேட்டேன். அவங்க சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு. என்ன அறிமுகம் பண்றச்சா எல்லாரும் சொல்லுவாங்க, இவங்க மிஸ்டர் சுகுமார், அவங்க இது மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்காங்க அப்படின்னு. உடனே அந்த பெண்கள் அங்க இருந்தாங்கன்னா உடனே சொல்லுவாங்க, ஓ நீங்க மீடியால இருக்கீங்களா? நாங்கெல்லாம் வீட்டில தான் இருக்கோங்க. ஐம் ஒன்லி ஹவுஸ் ஒய்ஃப், ஐம் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு. பட் அப்படி இருக்கிறச்சு நான் சொல்லுவேன், நீங்க ஜஸ்ட் அண்ட் ஒன்லின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க நான் 9 இருந்து 5 மணி மட்டும் வேலை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். நீங்க எல்லாம் நாள் பூரா வேலை பண்றீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு குடும்பங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு வேலை. அதனால நீங்க தானே தன்னை தாழ்ந்து பேசிக்காதீங்க. அப்ப அவங்களே சொல்லுவாங்க, ஆமாமா கரெக்ட், அது நம்மளே பண்ணினா அப்புறம் மற்றவங்க நம்மள வேற மாதிரி தான் பார்ப்பாங்க அப்படின்னு. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, வீட்டுல வேலை பண்றவங்கனால அதனால அவங்க எந்த வகையிலும் அதுவும் ஒரு உத்தியோகம் மாதிரி தான். ஏன்னா இது நான் ஜோக்கா சொல்லுவேன். இதுல உங்களுக்கு சம்பாத்தியம் கிடையாது, இது சிபிஎஃப் கிடையாது, போனஸ் கிடையாது, பென்ஷனும் கிடையாது, ஆனா டென்ஷன் உண்டு அப்படின்னு. நீங்க சொல்றது பார்த்தா ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்குறது
இல்லத்தரசிகள்னு சொல்ற மாதிரியே இருக்க. இல்லத்தரசிங்களா முதல்ல வந்து பெண்கள் தான் ஒரு குடும்பத்துக்கு அடிவாரம், ஒரு ஆதாரமே சொல்லலாம். அதனால தான் அவங்களை குத்தி விளக்க ஏத்த சொல்றாங்க. யாரும் ஆம்பளைகளை குத்தி விளக்க ஏத்த சொல்றது இல்ல. ஆனா வேலைக்கு போறதுனால அவங்களோட கடமை அவங்க வந்து மறந்துடுறாங்க, இல்ல முடியலைங்கிறது அது சொல்றதும் தப்புதான். இல்ல முதல்ல அவங்க பேசும்போது சௌந்தர்யா எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த வந்து பானுகுமாரும் சொன்னாரு, கிருஷ்ணமூர்த்தியும் சொன்னாங்க. அதாவது வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய எல்லை என்பது ரொம்ப குறுகிடுது. அப்படிங்கும் போது அவ வந்து ஒரு சமூக பிரஜை உள்ள ஒரு பெண்ணாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணால வந்து ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியுமா, நல்ல குழந்தைகளை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம தள்ளினாங்க. ஆமா, ஒரு குடும்பத்தை நல்லா நிர்வாகம் பண்ணோம்னா அதுக்கு முதல்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு நல்ல பொறுமை இருக்கணும், சில திறமைகள் இருக்கணும், அறிவு இருக்கணும், நல்ல குணங்கள் இருக்கணும். இது வந்து வேலைக்கு போனதுனால வராது, வீட்டுல உட்காண்டதுனால வராது. இது இயற்கையா அவங்ககிட்ட இருந்ததுன்னா குடும்பத்தை நல்லா சமாளிக்க முடியும். அதாவது வீட்டுல இருந்தும் பொறுப்பில்லாம இருக்கிற சில பேர் இருக்காங்க. ஏன்னா நாள் பூரா ஏதோ ஒரு டிவி சீரியலை பார்த்துட்டு இருக்காங்க, இல்லாட்டா பம்பில் இருக்காங்க, இல்ல அவங்களையே ஒரு டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு சம்பளம் இல்லை. அப்புறம் சில பேர் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து புருஷாலாம் வெளியில போய் வேலை பண்றச்சு அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது புரியறது இல்ல. 8 மணிக்கு வேலை 10:30 மணிக்கு வந்தாங்கன்னா உடனே அவங்க சிந்தனை வந்து வேற ஏதாவது விஷயம் இருக்குமோ, எனக்கு தெரியாதோ, அதுவோ இதுவோன்னு எல்லாம் மனசை போட்டு குழப்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வெளியில போய் ஒரு ஆபீஸ்ல என்னெல்லாம் வேலை, எதனால அவங்களுக்கு லேட் ஆகுது, என்ன பொறுப்பு இருக்குங்கிறது அவங்க புரிய மாட்டேங்கிறது. இல்லத்தரசிகளே யாராவது இப்படி ஏதாவது ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்களா? கணவர் வந்து ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு வரலனாக்கா என்ன நடக்குதோ ஏதோ எங்க அப்படிங்கறதா ஏதாவது சிந்தனை இருக்கா உங்களுக்கு? இல்லை, என் கணவர் வந்து 10 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு ஆஃபீஸ் பார்ட்டிக்கே போறாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து அவங்க சொன்னது வந்து ஒரு பேசிக் ட்ரஸ்ட். அது வந்து எனக்கு நிச்சயமா தெரியும். அவர் 12 மணிக்கு வந்தாலும் எனக்கு தெரியும், 7 மணிக்கு வந்தாலும் எனக்கு தெரியும் என் புருஷன் எப்படின்னு. ஸோ அது வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் வேலைக்கு போறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. மிஸ்டர் ஹரீஷ் சொன்னாரு, அவர் சொன்னாரு எங்க அம்மா அப்பா வந்து எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாமே செஞ்சுட்டாங்க அப்படின்னு. என் பையனை நான் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போகும்போது he says my amma comes always first அப்படின்னு. everyone knows that is one extra mile we are giving that they cannot give. அந்த சந்தோஷம் என் பையனுக்கு தெரியும், எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் டோரை திறந்தோன்னு எங்க அம்மா தான் நிப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அதை காப்பாத்திட்டு இருக்கேன். அந்த சந்தோஷம், அந்த குழந்தை மனசுல இருக்க அந்த சந்தோஷத்தை அந்த பையன் நிச்சயமா அனுபவிச்சிருக்க மாட்டான்னு நான் நம்புறேன். எல்லாருக்குமே அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் தான். நானும் சிறு வயசுல இருக்கும் போது எங்க அப்பா வந்து காவல்துறையில இருந்தவர், எங்க அம்மா வந்து வேலை செய்யாம இருந்தாங்க. எங்களை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போறதும் வரதும் என் தாய் தான் செஞ்சாங்க. ஆனா நாங்க பெருசா நாங்க வளர வளர என் தாய் என்ன பண்ணாங்க, ஒரு காலகட்டத்தில் அவங்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தாங்க எங்களுக்கு வந்து விவரம் தெரிகிற வயசு, அண்ணன் தம்பிங்க நாங்கள் 3 பேர், விவரம் தெரிய வயசு, அந்த விவரம் தெரிகிற வயசு வந்துன்னா அவங்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்னாங்க ஐ நீட் சம் டைம் ஃபார் மை செல்ஃப், ஐ நீட் டு நோ வாட் இஸ் கோயிங் ஆன் இன் த அவுட் சைட். என் தாயாருக்கு வந்து கணினி பயன்படுத்த தெரியாது. ஆனா இந்த காலகட்டத்தில் இப்ப இந்த நொடியிலையும் என் தாயார் வந்து புகழ்பெற்ற ஒரு ஹோட்டல்ல தான் வேலை செய்யறாங்க. அவங்க ஒரு சீனியர் சேம்பர் மேட்டா வேலை செய்யறாங்க. இன்னைக்கு ஒரு சூப்பர்வைசர் ஸ்தானத்துல அவங்க இருக்காங்க. ஒரு நிமிஷம், உங்களை எல்லாம் உருவாக்குன பிறகுதான் அவங்க வேலைக்கு போனாங்க. அவங்க முன்னாடியே ஏன் போல? ஆரம்பத்திலேயே போயிருக்கலாமே. நீங்க அப்படி சொல்லும் போது எனக்கு எங்க அம்மா தான் நினைவுக்கு வருது. உங்க அம்மா? எங்க அம்மா வந்து அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, அந்த தரப்புல. இப்போ நாங்க குழந்தையா இருக்க எங்க அம்மா தான் வேலைக்கு போய் எங்களை காப்பாத்தினாங்க. எங்க அப்பா சைட்ல இருந்து எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அதை நான் ரொம்ப தைரியமா சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்கும் இப்போதைக்கு 20 வருஷமா எங்க அம்மா வேலைக்கு போகல. ஆனா எனக்கு 20 வயசா இருக்கும்போது நானும் எங்க அக்கா, எங்க அம்மாக்கு 3 பொன் குழந்தைங்க, பசங்க இல்லை. அதனால நாங்க 3 பேர் தான் எங்க அம்மாவை வந்து காப்பாற்றணுங்கிற ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் எங்க அக்கா வேலைக்கு எப்ப போறான்னு தெரிஞ்சுதோ அன்னைக்கு எங்க அக்கா சொன்னாங்க நீ வேலைக்கு போக வேண்டாமான்னு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா வேலைக்கு போகாம வீட்டுல தான் இருக்காங்க. அதனால வீட்டுல இருக்கிறவங்க நல்லவங்களோ இல்ல வேலைக்கு போறவங்க நல்லவங்களோ அப்படி சொல்ல வரல. இப்ப எனக்கும் குழந்தை இருக்கு. நீங்க வேலைக்கு போறீங்களா? ஆமா, வேலைக்கு போறேன். ஆனா அது வந்து ரொம்ப தைரியமா சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன். வேலைக்கு போலாம், நீங்க தைரியமா சொல்லுங்க. அம்மா நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், அவங்க கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு உங்களை பத்தி சொல்லும் பொழுது. நீங்க வேலைக்கு போனதுக்கு குடும்ப சூழல் காரணம்னு சொல்லாங்களா? கண்டிப்பா குடும்ப சூழல் தான் காரணம். அப்படி இல்லனாக்கா நீங்க வீட்டுல இருந்திருப்பீங்க? வீட்டுல தான் இருந்தது. ஆரம்ப காலம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நான் வந்து குடும்ப சூழ்நிலையில வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். ஆனா உங்க சந்தோஷம் எதுல இருந்திருக்கும்? சந்தோஷங்கிறத நாங்கெல்லாம் அடமானம் வச்சுட்டு தான் வேலைக்கு போறோங்கிறத நான் கண்டிப்பா சொல்லுவேன்.
வேலைக்கு போற பெண்கள் எல்லாருமே குடும்பத்தின் சூழ்நிலைக்காக வேண்டிதான் போறாங்கங்கிறது ஆணித்தரமானது. அந்த தம்பி சொன்னாரு, எங்க அம்மா எல்லாத்தையும் எனக்கு செஞ்சுட்டு போறாங்கன்னு. ஆனா பாசத்தை கொடுக்க முடியாது. ஒரு நிமிஷம், இவ்வளவு பாசமா உங்க மேல ஒரு குழந்தை முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. குழந்தை எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. சந்திரிகா உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னுடைய தாய் வந்து எங்களுக்கு இவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வேலைக்கு சென்று இருந்தாலும் அந்த பாசத்தை காட்டினீங்கன்னு தானே அர்த்தம் வருது. பாசம் காட்டணும்னு சொன்னா நாங்கெல்லாம் கணினி முன்னாடி இருந்தாதான் கணினி சோறு போடாதுங்கிறது தெரியல ஒரு சில தம்பிங்களுக்கு. தாய் தான் சோறு போடணும். அந்த பாசமானது தாய் வீட்டில் இருந்தாதான் முழுக்க செய்ய முடியும். நான் இரவு வேலை செஞ்சேன். நீங்க அந்த வேலைக்கு போகும்போது ஐயோ பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குமா? கண்டிப்பா. பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு வர்றமேங்கிற அந்த வருத்தம் மனசுல இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகுதான் நான் வேலையை விட்டு நின்னேன். சூழ்நிலை பரவாயில்ல, இனிமே நம்ம இருக்கிறத வச்சு தான் நம்ம செய்யணுங்கிறது. என்னைக்கு இருந்தாலும் 3 முழமும் ஒரு சுத்து தான், 30 முழமும் ஒரு சுத்து தான் சொல்லுவாங்க. நீங்க சொன்னீங்க எத்தனையோ லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்கன்னு. ஆனா ஒரு சில லட்சியங்களை விட்டு கொடுக்கறாங்க. லட்சாதிபதிகள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களான்னு சொல்ல முடியுமா? லட்சங்கள் எது உண்மையான லட்சங்கிறது என்னோட சந்தோஷம் தான். என் பிள்ளைகளை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். என் பேரும் பேத்திகளை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். வேலைக்கு போற பெண்கள் எத்தனை பேர் தன் குழந்தைகளோட மழலையை கேட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க சொல்லுங்க. உங்க பெண்கிட்டே கேட்போம். இப்ப நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட், ரொம்ப நல்லா செஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய தொழில தொழில் ரீதியா ரொம்ப சிறப்பா செய்றீங்க. கண்டிப்பா. அவங்க சொன்னாங்களா அந்த மழலை, குழந்தையோட அந்த அணுக்கம், நீங்க அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம், உங்களுடைய லட்சங்கள், உங்களுடைய அந்த 100,000 200,000 உண்மையான, உங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த உண்மையான அந்த லட்சங்கள் உங்கள்ட்ட இருக்கிறதா நினைக்கிறீங்களா? எனக்கு எல்லாமே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து டைம் மேனேஜ்மெண்ட். நான் ஏன் இந்த வேலையை வந்து தேர்ந்தெடுத்தேன்னா, ஏன்னா நான் 20 வருஷமா வந்து நான் ஃபிளைட் ஸ்டூவர்டஸா வேலை செஞ்சிருக்கேன். அதனால அந்த வேலையிலன்னா எனக்கு குழந்தை இருந்தாலும் பாத்துக்க முடியாதுன்னு நான் அந்த வேலையை விட்டேன். குழந்தைக்காக தான் விட்டேன். ஆனா அதோட விடாம நான் வந்து ப்ராப்பர்ட்டி ஏஜென்டா வந்தேன். ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்னா என்னோட டைம், என்னோட டார்கெட். நான் இந்த வருஷம் வந்து இந்த மாசம் வந்து 100,000 சம்பாதிக்கணும்னா நான் அவ்வளவு வேலை செய்வேன். இந்த மாசம் நான் வேலைக்கு போக வேண்டாம், தேவையில்ல, இன்னும் 2 மாசம் நான் வந்து டைம் எடுத்துக்கலாம்னா நான் எடுத்துக்கலாம். அதனால நான் அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா. இதுல என்னமா குறை? காலையில கொண்டு போய் என் குழந்தைய ஸ்கூல்ல விடுறோம். அவங்க மத்தியானம் half a day எடுப்பாங்க, மத்தியானம் கொண்டு வந்துருவோம் வீட்டுக்கு. இது ஆங்கிலத்துல கேக்குறேன். Are you a career woman or are you a housewife? I am a career woman first, then a housewife who gives lots of love for my husband and my daughter. Some of the career women forgets the family and the loved ones at home, but they only want career. That I am not that kind of person. சரி 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 சரி. உணர்வுபூர்வமான வார்த்தைகள், அதாவது வேலைக்கு செல்வதால் என்னுடைய குடும்பத்தை நான் கவனிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற இடத்தில் சந்திரிகா, இடைவேளைக்கு பிறகு அவரை மறுபடியும் சந்திப்போம். சரி, இல்லத்தரசிகள் இருந்தால்தான் குடும்பம் என்பது நல்லதாக இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். லட்சுமி, சந்திரிகா பேசினது கேட்டீங்க. நான் வேலைக்கு போறதால என்னுடைய குடும்பம் எந்த வகையிலையும் வந்து பாதிக்கப்படல. என்னுடைய குழந்தைக்கு தேவையான அத்தனையையும் ஒரு தாயாக என்னால் பரிபூர்ணமாக செய்ய முடியுது அப்படின்னாங்க. நீங்க இல்லத்தரசி. நான் ஒரு பாதி இல்லத்தரசி, ஒரு பாதி வேலை செய்யறேன். வீட்டுல இருந்தே பிசினஸ் பண்றேன். ஆனா வீட்லயும் பிள்ளைகள் வந்து நல்லபடியா கவனிச்சுன்னு இருக்கிறேன். அதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த தம்பி சொன்னாரு, நான் வந்து அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போறாங்க, ஆனால் நான் வந்து தாத்தா பாட்டி கிட்ட வளர்ந்தேன் அப்படின்னு. ஆனா அம்மா அப்பா வந்து வேலைக்கு போறச்சே இவங்க சொன்ன மாதிரி அவங்களோட உண்மையான அன்பு, அவங்க வந்து வேலைக்கு போறச்சே பிள்ளை என்ன பண்றானோ ஏது பண்றானோ, வீட்டுக்கு வந்தானா சாப்பிட்டானா, அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும்போது நாங்க வேலைக்கு போற பெண்கள் வந்து கண்டிப்பா அதை மிஸ் பண்ணுவாங்க. நம்ம குடும்பத்துல வந்து இன்னொரு ஆள் இப்ப புதுசா வந்து சேர்ந்திருக்குது, பணிப்பெண் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் நாம. அவங்களால ஏதோ ஒரு அனுகூலம் இருக்கு. அவங்க வந்து ஓரளவுக்கு பல இல்லங்களில் செவிலித்தாயாகவே பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க வீட்டுல? பிள்ளையோட அன்பு அப்ப யாருகிட்ட கிடைக்கும்? அம்மா கிடைக்குமா? பணிப்பெண் கிட்ட நிறைய இருக்குமா? பணிப்பெண்கள் கிட்ட தான் அதிகமா இருக்கும். அம்மா வந்து பாக்குறச்சு அவங்க தூங்குற நேரம் தான் வந்து அம்மா பாக்குறாங்க. முழு நேரமா வந்து அந்த பணிப்பெண்கள் தான் கிட்டதான் இருப்பாங்க. அப்ப சாப்பிட்ற நேரம் கூட பணிப்பெண்கள் தான். ஏன்னா அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு வரச்சு டயர்டா இருப்பாங்க.
ஸோ டயர்டா இருக்கேன், நீங்க சாப்பாடு விட்டுங்க இல்ல நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்போது அப்ப குழந்தையோட அன்பு முழுசா யாருக்கு கிடைக்கும்? அப்ப நான் மிஸ் அப்படி பண்றேன். வந்து நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு பணிப்பெண்ணும் இருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் பூர்த்தி பண்றதுக்கு நான் ஒருத்தி உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட பணிப்பெண் வந்து என் குழந்தைய பாத்துக்கிறாங்க. காலையில என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. நாங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுருவோம்னு சொன்னல. அவங்க லஞ்ச் டைம் வந்தோடனே நான் வீட்டுல இருந்தேன்னா என் குழந்தை என்கிட்ட தான் வருவா. வீட்டுல இருந்தா நான் வேணுமா இல்ல என்னோட பணிப்பெண் வேணுமான்னு என் குழந்தைகிட்ட கேளுங்க. அவங்க என்கிட்ட தான் ஓடி வருவாங்க, இல்ல அப்பா கிட்ட தான் போவாங்க. எனக்கு வேண்டாம் அரசி போங்க அப்படின்டுவாங்க உடனே. எத்தனை வயசு குழந்தை அது? 2 வயசு. 2 வயசு. வளர்ந்த பிள்ளைங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க எவ்வளவு மிஸ் பண்றாங்க. அதனால என்னால வேலைக்கு பேச போற முடியாது. பேரண்ட்ஸ் எவ்வளவு மிஸ் இல்ல, நீங்க வளர்ந்த பண்றாங்க. பிள்ளைங்கன்னு சொல்றீங்க. என்னோட கூட்டாளிங்களுக்கு நிறைய வளர்ந்த பிள்ளைங்க இருக்காங்க. 7 வயசுக்கு மேல ஏதாவது சொன்னா, மா நீ ஒன்னும் சொல்லாதம்மா, என் வேலையை நான் பாத்துக்கிறேம்மா. சரி, ஒரு தாயிடம் ஒரு 11 வயது பிள்ளைகள் இப்படி பேசுது அப்படின்னா, அம்மா அவன் வேலையை போய் பாருமா, நான் வந்து எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த அடிப்படையில தாய் என்பவள் வீட்டுல இருந்து அந்த அணுக்கத்தை உண்டு பண்ணாத காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்படிலாம் இல்ல. இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே அது அப்படிதான் இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் பண்றாங்க இப்ப இருக்கிற குழந்தைங்க. ஐயா பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க, அவள்கிட்ட மைக்க கொடுங்க. ஏன்னா அவங்க வாழ்ந்த காலகட்டம் வேற. ஐயா உங்களுக்கு என்ன வயது ஐயா? 68. 68. உங்களுடைய மனைவி வேலைக்கு போனாங்களா? ஆமா. இது எத்தனாவது வருஷத்துல? 75ல அவங்க ரிட்டையர் ஆனாங்க. ரிட்டையர் ஆனதே 75ல. அப்ப அவங்க வேலை செஞ்ச காலகட்டம் எல்லாம் வந்து 60கள்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3. அந்த குழந்தைகளை வந்து யாரு வளர்த்தா வீட்டுல? என்னுடைய மனைவி தான் வளர்த்தாங்க. வேலைக்கும் போய்கிட்டு பிள்ளைகளையும் பாத்துக்கிட்டாங்க. அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆசிரியர் பணி முடிஞ்சாங்க. காலேஜ் ஸ்கூல்ல காலையில எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. மத்தியானம் வந்ததுல இருந்து பிள்ளைகளை கவனிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனா பிள்ளைங்க எல்லாமே சிங்கப்பூர்ல தான் வந்து படிச்சுட்டு அன்றாடம் திருப்பி ஜோகூர் போயிடும். உங்களுடைய மனைவி வேலைக்கு சென்றதால் என் பிள்ளைகளை சரியா பார்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல உங்களால வைக்க முடியுதா? முடியாது. ஐயாவோட கேட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. காலம் மாறிவிட்டது, சமூகம் மாறிவிட்டது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட வேலைக்கு போயிட்டு பிள்ளைகளையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு இருக்க ஒரு சூழல்ல பல குடும்பங்கள் இருந்திருக்குங்கிறதா உண்மை. உங்க பிள்ளைகள்லாம் இப்படி அவங்க வளர்ந்த வகையில உங்களுக்கு சந்தோஷம் தானே? நல்ல எல்லாரும் பெரிய பதவியில் இருக்காங்க. மூத்த பிள்ளை டாக்டரா இருக்கு, பையன் பைலட்டா இருக்காரு, கடைசி பிள்ளை லாயரா இருக்கு. சௌந்தர்யா நீங்க சொல்லுங்க, இது எப்படி பாக்குறது? சந்திரிகாவோட அம்மா சொன்னாங்க, என் பிள்ளை என்ன செய்தோன்னு நினைச்சுக்கிட்டு நான் வேலைக்கு போனேன் அப்படின்னு சொன்ன தாய். இல்ல என்னால வந்து வேலையும் பார்த்துக்கிட்டு என் குழந்தைய வந்து அவ்வளவு சிறப்பா வளர்க்க முடியும்னு சொல்ற அவங்களுடைய மகள். அப்புறம் நம்ம காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்த ஐயா, அவங்களுடைய மனைவி ரிட்டையர் ஆனது, அதாவது வேலை ஓய்வு அடைஞ்சதே வந்து 75வது ஆண்டுனா அவங்க எப்ப வேலை பார்த்திருப்பாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. பிள்ளைகளை வந்து அவ்வளவு அற்புதமா வளர்த்து ரொம்ப நல்ல நிலையில கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, ஏன்னா குழந்தைகள் வந்து சில சமயம் வந்து நீங்க அதை ஃபீல் பண்றது உண்மைதான். வந்து என்ன குழந்தைகள் வந்து நம்மள மிஸ் பண்றாங்களா, வீட்டுல என்ன இருக்கிற இந்த அம்மாவுக்கு தாயாருக்கு ஒரு டென்ஷன் இருக்கிறது நியாயம் தான். ஆனா குழந்தைகள் வந்து சின்ன வயசுல தான். அப்புறம் அவங்களுக்கு என்ன தோணும், அவங்க நல்லா இண்டிபெண்டன்ட் ஆயிடுவாங்க. அம்மா இல்லைன்னா அவங்களுக்கே நீங்க பாருங்க நல்ல இண்டிபெண்டன்ட் ஆகி அவங்களே வந்து சமாளிக்கிற ஒரு திறமை வந்துடும் அவங்களுக்கு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா பண்ற உத்தியோகத்தை பார்த்து அவங்களுக்கே ஒரு பெருமை வரும். அப்புறம் அவங்களுக்கே தோணும் நம்மளும் இந்த மாதிரி நல்ல ஒரு இதுக்கு வரலாம் அப்படின்னு. தாயார் இருக்க ஸ்தானத்துல யாருமே எடுத்துக்க முடியாது. இது உங்களுடைய 32 வருட அனுபவத்துல சொல்றேன். அனுபவத்துல சொல்றேன் நான். என் பசங்களே நல்லா இண்டிபெண்டன்ட் ஆயிட்டாங்க. ஒரு தடவை அவங்களுக்கு உடம்பு சரியாத போது அவங்களே டாக்டர்கிட்ட போய் அங்கேருந்து போன் பண்ணி அப்புறம் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன செக்அப் பண்ணணுமோ அது பண்ணிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எப்படி அவங்க சமாளிச்சாங்கன்னு. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு தனி இது வந்துடுது, ஒரு கான்ஃபிடன்ஸ். முக்கியமான என்னன்னா இந்த கான்ஃபிடன்ஸ் தான் வந்து காரணமே. அந்த ஒரு வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு தனி கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அந்த வேலைக்கு போகாதவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு சொல்ல, அதாவது முன்னாடியே நான் சொன்னேன், அவங்களுக்கு ஒரு திறமை இருந்து நம்பிக்கை ஒரு நல்ல இது இருந்ததுன்னா அவங்க வீட்லயே இருந்து அந்த கான்ஃபிடன்ஸ் உருவாக்கிக்கலாம். சுபஸ்ரீ தான் சொன்னாங்க. அதாவது என்னுடைய குழந்தையை கேட்டீங்கன்னாக்கா அவ்வளவு சந்தோஷமா சொல்லுவான் நான் பையன், எங்க அம்மா தான் வந்து ஸ்கூலுக்கு முதல்ல என்ன கூட்டி வர்றதுக்கு எங்க அம்மா தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பூரிப்பு இருக்கிற வயசு தானே அதை இங்க சொல்றாங்க. அந்த பூரிப்பை வந்து வேலை பார்க்கிற பெண்கள் வந்து அனுபவிக்க முடியுமான்னு கேக்குறேன். எந்த குழந்தையும் வந்து தாயாரோட அச்சீவ்மெண்ட் பார்த்து எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட்னு சொல்றதுக்கு வீட்டுல இருந்தவங்களுக்கு மாத்திரம் இல்ல, அவங்களுக்கும் நடந்திருக்கு. ஆங் சான் சூச்சியோட பசங்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வந்து அம்மா எல்லாமே ஒரு காலகட்டத்துல வளர்ந்துருக்காங்க. அவங்க அம்மாவோட அச்சீவ்மெண்ட் நோபல் பிரைஸ் வாங்குறச்சும் அவங்க அதை தான் சொல்லியிருப்பாங்க, மை மதர் இஸ் சோ கிரேட்னு.
அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க வீட்டுல இருந்ததுனால அவங்க பதில் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது உங்களால் உங்கள் பிள்ளைக்கு ஒரு பெருமையை, ஒரு சந்தோஷத்தை வீட்டில் இருக்கும் இல்லத்தரசியாக கொடுக்க முடிந்தால், அதே மாதிரி வேலைக்கு போறவங்களாலையும் அது மாதிரியான ஒரு சந்தோஷத்தை இல்ல அதோட ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஏன்னா 24ஆம் தேதி நவம்பர் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா நான் டாப் ஏஜென்ட் லிஸ்ட்ல இருக்கேன். பேப்பர் எடுத்து காட்டும் போது என் குழந்தை அத்தனை பேர் இருக்கும், 30 பேர் இருக்காங்க. அதுல டாப் 30 ஏஜென்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதுல என் ஃபேஸ பார்த்து அவங்க சொல்றாங்க, திஸ் இஸ் மை மம்மி. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட். என் பொண்ணுக்கு நான் எங்க இருந்தாலும் கண்டிப்பா தெரியும். நான் டிவில இருந்தாலும் என் பொண்ணுக்கு தெரியுது எங்க மம்மி நடிக்கிறாங்கன்னு தெரியுது. அது வேற இல்ல, நீங்க சொன்னீங்க ஸ்கூலுக்கு போனா எங்க பையன் ஓ மை மம்மி இஸ் ஃபர்ஸ்ட்னு. நான் போய் அந்த கதவு கிட்ட நிக்கிறது தான், பார்க்க கூட மாட்டேன். வேணும்னே ஒளிஞ்சு பார்ப்பேன். அது என்னோட ஹேர் பார்த்துட்டு கூட அவங்க உடனே தெரிஞ்சிரும், மம்மி வந்துட்டாங்க, ஓடி வந்துருவா. இத்தனைக்கும் நான் வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த டைம் ஒண்டியும் எதை ஒதுக்கணுமோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் என் குழந்தைக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சோ a working woman can be a very good housewife too. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. மனைவி என்ன செய்யறாங்க? ஹவுஸ் ஒய்ஃப். வேலைக்கு போகல? இல்ல, வீட்டுல. சரி, அவங்க ஒரு நாள் சொல்றாங்க, நான் வேலைக்கு போகணும் முருகா அப்படிங்கிறாங்க, என்ன சொல்லுவீங்க? இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா குழந்தை இருக்குது, குழந்தைய வளர்க்கணும். சோ அதனால இப்போதைக்கு வேண்டாம். குழந்தை வளர்ப்புங்கிறது 2 நாள்ல முடிகிற விஷயம் இல்லையா? இல்ல, அட்லீஸ்ட் 2 years அவங்க கூட இருக்கணும். இன்னும் 2 வருஷமாவது இருக்கணும். கண்டிப்பா. நீங்க? குழந்தை வளர்ப்புக்கு தாயாரோட பங்கு ரொம்ப முக்கியம். திருமணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு மனைவி வேலை பார்க்கறாங்களா? மனைவி வேலைக்கு போறாங்க. உடனே நிப்பாட்டிடுவீங்களா? நிப்பாட்டி இருக்கேன். இப்ப மறுபடியும் குழந்தைய சரியா பாத்துக்க முடியலங்கிறதுக்காக இப்ப வேலையும் விட்டுறாங்க கொஞ்ச நாள்ல. மனைவி இருக்கிறாங்க, வேலை பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி குழந்தை பராமரிப்புக்காக வேலைக்கு போகல, மறுபடியும் அதே காரணத்துக்காக வேலையை விட போறாங்க. ஆமா. இல்ல நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோமே, என்ன சொல்லுவீங்க? இல்ல, என்னோட மனைவியோட முடிவு தான் அவங்களுக்கு வேலைக்கு போகலங்கிறது. என்னோட முடிவு இல்ல. இல்ல, ஒரு கால் அப்படி இல்லை என்றால் நீங்க அதை ஒத்துக்குவீங்களா? நிச்சயமா ஒத்துப்பேன். சௌந்தர்யா சொல்லும்போது சொன்னாங்க, மன அழுத்தம் அப்படிங்கறது கூட வரும் வீட்டிலேயே இருந்தா அப்படின்னு சொன்னாங்க. அதை மதிக்கிறீங்களா? நிச்சயமா வீட்டுல இருந்தா மன அழுத்தம் வருங்கிறது உண்மை. ஆனா வெளியில இருந்து இப்ப என்ன ஆகுதுன்னா, வீட்டுல இருக்கிற மன அழுத்தம் ஒண்ணு, வெளியில போயிட்டு குழந்தைகளை சரியா பார்க்க முடியலங்கிற மன அழுத்தமும் சேர்ந்து இன்னும் பெரிய அழுத்தமா எங்களுக்கு வந்துருது. 2 பக்கத்துக்கும் இடி ஆயிடுச்சு. ஆமா. அடுத்து சந்திரிகா சொன்னாங்க, நான் வேலையும் பார்த்துக்கிட்டு ஐ கேரியர் உமன் சொன்னாங்க. நிச்சயமா ஒத்துக்க மாட்டேன். அவங்க ஏன் அப்புறம் ஹேர் ஹோஸ்டஸ் ஜாபை விட்டுட்டு பகுதி நேரமா தான் இப்ப அவங்க வேலை செய்யறாங்க. கேரியர் உமன்னா அவங்க ஏன் முதல்ல அந்த வேலையோட குழந்தைகளுக்காக தான் மாறினாங்க. அப்ப அவங்களோட முதல்ல அவங்க இல்லத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இல்ல அப்படி எல்லாம் இல்ல. நான் திருப்பி போயிருக்கலாம் அந்த வேலைக்கு. நான் ஏன் போலன்னா, என் குழந்தைய விட்டுட்டு நான் எதுக்கு ஃப்ளை பண்ணணும்? 20 years நான் வேலை பார்த்துட்டேன். எனக்கு இப்போதைக்கு நான் சிங்கப்பூர்ல இருக்கணும், குழந்தைய பாத்துக்கலாம். அதனாலதான் அதான் நான் சொல்றேன்ல, கரியர் உமனாவும் இருந்துகிட்டு எந்த வேலையை சூஸ் பண்றோங்கிறதுக்கு ஒரு சாய்ஸ். நீங்க சாமர்த்தியமா சொன்னீங்க, நான் வீட்லயும் வேலை பார்த்துக்குவேன், வெளியில போயும் என்னால ஒரு உத்தியோகத்தையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் நல்லா கவனிச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அந்த 2ல ஒண்ணு தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாக்கா எதை தேர்ந்தெடுப்பீங்க? யாரை நீங்க கேட்டாலும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வளர்த்துப்பாங்க. அதாவது அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை தான் திரும்ப 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 பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா பொருளாதாரம், பொருளாதாரத்தினாலதான் வேலை பண்றோம், அது கொடுக்கறதுனால என் குழந்தை சந்தோஷமா இருக்கு. எந்த குழந்தை சார் பொருளாதாரத்தினால மாத்திரம் சந்தோஷமா இருக்கு? பொருளாதாரத்தை மட்டும் மேம்படுத்தி சொல்லல. ஏன்னா இப்ப பொருளாதாரங்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் ஈவன் குழந்தைகளினுடைய நன்மை பிளஸ் அவங்களுடைய நாலேஜை நம்ம டெவலப் பண்றதுக்கு வெளியில போய் வேலை பார்த்தா தான் அவங்க படிச்ச நாலேஜே கூட ஒரு மாதிரி இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஈவன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சீரியல் தான் இப்போதைய மெயின் கண்ட்ரோல். சீரியல் டிவி தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு வீட்டை பொறுத்த வரைக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்னாலே அந்த மென்டாலிட்டி தான் எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஈவன் நீங்க வீட்டுக்குள்ள யாரை பார்த்தாலும் சரி, ஈவன் ஹஸ்பண்ட கூட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க, நீங்கள் இந்த சீரியலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன சீரியல் பாத்துட்டு இருக்கீங்க? நான் இது வரைக்கும் ஒரு சீரியல், என் மனைவி ஒர்க்கிங் உமன். சோ நான் சீரியல் பார்த்ததே கிடையாது. ரியாலிட்டி ஷோ, மற்றபடி இந்த ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி சம்பந்தமான சேனல் மட்டும் தான் நான் பாப்பேன். எப்படிங்க நாங்க வீட்ல சும்மா இருக்கோம் டிவி பாக்குறோம்னு சொல்றீங்க? ஆஸ் a ஹவுஸ் வைஃப் எனக்கு ஒரு 5 நிமிஷம் உட்கார்றதுக்கு கூட டைம் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். நிச்சயமா அந்த அளவுக்கு அப்படியே சீரியல் பார்த்தாலும் சீரியல் பாட்டு போயிட்டு இருக்கோம், இங்க நான் பாட்டு என் குழந்தைக்கு ஒர்க் ஷீட் பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துட்டு இருப்பேன். சோ நாங்க ஒன்னும் சும்மா இல்ல.
இல்ல ஆக்சுவலா வந்து இப்போ ஒரு பேச்சே வந்து ஹவுஸ் ஒய்ஃபா அல்லது ஒர்க்கிங் உமனா இந்த பேச்சு தான். அதாவது குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு, ஆமா, குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு. நான் வந்து ஒர்க்கிங் உமன் வந்து ஈவன் எல்லாத்தையுமே அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். குழந்தைங்களுடைய நன்மை பிளஸ் குடும்பத்தினுடைய வளர்ச்சி எல்லாத்துக்குமே வந்து ஒர்க்கிங் உமன் வந்து அவங்க வந்து கண்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் எங்களுடைய வாதம். இல்ல நாங்க ஐடியலா இருக்க மாதிரி சொல்றீங்க, சும்மா உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றீங்க. நாங்க இதை கடுமையா அப்செக்ட் பண்றோம். பிகாஸ் எங்களுக்கு டைமே இல்ல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சா இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, வீடை சுத்தம் பண்ணலாமா, இப்படிதான் எங்க டைம் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க எங்க அம்மா அப்பா எங்களுக்கு இது செய்யறாங்க அது செய்யறாங்க. பாட்டில்ல பால் கலக்கி வைக்கிறது ஒண்ணு, அதை வந்து குழந்தை தலைய தடவி கொடுத்துட்டு அது வாயில வச்சு ஊட்டுறது இன்னொன்னு. நாங்க பாலை வந்து பாசத்தோட குடுக்குறோம். இதே இது வந்து குழந்தை வந்து பள்ளிக்கூடம் ஆன பின்னாடி அவங்க வந்து வந்ததுக்கு பின்னாடி வந்த உடனே வந்து அதே அம்மா வந்து வேலையில இருந்து வந்துருவாங்க. வந்ததுக்கு பின்னாடி அதே நீங்க செய்யற அதே தான் அதே அம்மா செய்யும். புரியுதுங்களா? ஆமா, நீங்க வந்து என்னன்னா அந்த பிறந்த அந்த 1 இயர் காலத்தை கிடைக்கிற டைம்ல நீங்க செய்யறது வேற, குழந்தைக்கு தேவைப்படும் போது செய்யறது வேற இல்லைங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புறேன். இவங்க சொன்ன மாதிரி she is a successful career woman. Of course my mother-in-law is also a very successful career woman. My husband is very proud of her. அவர் ப்ரிஃபர் பண்றது ஹவுஸ் வைஃப். அவர் அவங்க அம்மாவை பத்தி ப்ரௌடா தான் நினைக்கிறாரு. நல்லா வளர்ந்திருக்காரு, பாசம் கிடைச்சிருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்டவங்களோட புள்ள ஏன் ஹவுஸ் வைஃப் வேணும்னு கேக்குறாரு. நீங்க சொன்னீங்க சுபஸ்ரீ, எனக்கு 10 நிமிடம் கூட இல்லை, என்னுடைய குழந்தைக்கு நான் வந்து ஒரு பால் ஊட்டும் போது கூட வந்து தலையை தடவி பாசத்தோட என்னால் வந்து செய்ய முடிகின்றது. அந்த அதிர்ஷ்டம் அந்த பக்கத்துல இல்ல அப்படின்னீங்க. அவர்களுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த பாசத்திற்கே அடிப்படை அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்கின்றது, ஒரு யதார்த்தம் இருக்கின்றது, பொருளியல் அவசியம் அப்படிங்கிறது இருக்கிறது. வாய்ப்புகள் அப்படிங்கறது வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தால்தான் அந்த குழந்தைகள் நன்றாக வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். பாசத்தின் காரணத்தினால் நாங்கள் வெளியே செல்கின்றோம் என்று சொல்கின்றார்கள் ஒரு தரப்பினர். அதே பாசத்தின் அடிப்படையில் எங்களுடைய பார்வை வேறு அப்படிங்கிறீங்க நீங்க. வீட்டுக்குள்ள இருந்து வந்து ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடிய சிற்பிகள் நீங்கள். அதே போல தேனிலாம் எப்படி வெளியே போய் தேன் எடுத்துட்டு தேன் கூட்டுக்கு வந்து கொடுக்குதோ அதான் இவங்களுடைய பங்கு அப்படின்னு தோணுது. இந்த 2 பக்கத்திலையும் பார்க்கும்போது எந்த ஒரு விஷயம் வந்து 100% இருக்கும்னு சொல்ல முடியாது. வீட்டில் இருக்கும்போது கூட சரியாக தன்னுடைய குடும்பத்தை கவனிக்காத பெண்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அதே போல குடும்பத்திற்காகவே உழைத்து உழைத்து எவ்வளவோ தியாகங்களை செய்த பெண்மணிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சோ ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்குவது வந்து வீட்டில் இருக்க பெண்களா அல்லது வந்து வெளியே வேலைக்கு செல்லும் பெண்களா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்டாக்கா இதற்கு ஒரே ஒரு பதில் எதுவாக இருக்க முடியும் என்றால், பொறுப்புள்ள பெண்கள் தான் இந்த 2 நிலைகளையும் நன்றாக சமாளிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. பல நல்ல கருத்துகள், நன்றி. வீட்டில் இருந்தாலும் வேலைக்கு சென்றாலும் ஒரு பெண்ணின் அக்கறை என்பது அவளது குடும்பத்தை சுற்றியே சிறகடிக்கின்றது. அதனால்தான் அவள் அரசி. இல்லத்தில் இருந்தாலும் சரி, வேலைக்கு சென்றாலும் சரி, அவள் அரசி. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். வணக்கம்.